தினம் ஒரு தியானம். மனுஷனுடைய யோசனைகள் வீணன்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 94:11. யூதருக்கு விரோதம் செய்ய ஆமான் யோசித்த யோசனை அவன் தலையின் மேலேயே திரும்பியது. ஆவி பிரியும் போது மனுஷனுடைய யோசனைகள் அழிந்து போம். உன் திரளான யோசனைகளினால் நீ இளைத்து போனாய் என உரைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசி. கர்த்தரின் யோசனைகள் மகா ஆழமானவைகள். அவர் யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறார். இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்த வல்லவர். அவருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி உன்மேல் தம்முடைய கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லும் ஆண்டவர். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென்.